போன வாரம் வந்து செம்ம கியூட்டா போச்சுல. இந்த வாரங்க 4 சங்கத்தான வாலு கொசங்களா இல்ல டெரரான வாலு கொசங்களான்னு பாத்துலாமே. முதல்ல வந்திருக்க அந்த வாலு கோக்கா யாரு? ஓடி ஆகோ. யாரு கண்டஸ்டன்ட்னே தெரியலையே. 1 2 3 4 குட்டி வந்துக்கிறாங்கடா. அவங்க 4 பேர் தான் நீ வர போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லடா, ஒரு காக்கா தான் வந்திருக்காங்க. மீதிக்கு எல்லாம் என்கரேஜ் கொண்டு வந்திருக்காங்கடா குழந்தைய. அப்படியா? சூப்பர்ரா. என்னடா டான்ஸ் நல்லா ஸ்லோவா ஆடிக்கிட்டு இருக்க, வேகமா ஆட வேண்டியதானே. ஷை ஆயிட்டியா? பரவாயில்ல. உன்னோட பேர் என்னடா செல்லம்? வீட்டுல இருந்து யார் யாரு வந்துக்கிறாங்க? அம்மா, தங்கச்சி, தம்பி, இன்னொரு தங்கச்சி, சித்தி, அம்மா. இன்னைக்கு நீ சங்கையா கலக்கணும், சரியா? எங்க இருக்குது உங்க வீடு? சூப்பர்ரா. சங்கையா ட்ரெஸ்ஸிங்லாம் கொண்டு வந்துக்கிறீங்க. தேங்க்யூடா செல்லம் வந்ததுக்கு. உன்னோட இடத்துக்கு போய் உட்காந்துக்கோங்க. செங்க எக்ஸிட்டா வேற லெவல்ல என்ட்ரி குடுத்துட்டாங்க. உனக்கு அடுத்தது ஒரு வாலு காக்கா இருக்காங்கடா. யாருன்னு காக்கலாங்க? நீயே கூப்பிடு. வாங்க சொல்லு. வாங்க. என்ன கியூட்டு. என்னடா சூப்பரா டான்ஸ் ஆடுறிய நீ. பேரு என்ன உன்னோட பேரு? சாக்குர கிரேக்ஸ் தானே? அந்த கிரேக்ஸ் இல்லையா? பேரு கிரேஸா? சத்தமா சொல்லு, அப்பதானே எனக்கு கேக்கும். இல்லன்னா கேக்காதுல. சத்தமா சொல்றேன். சொல்லு. யார் யார் வந்திருக்காங்க வீட்டுல இருந்து? டாடி, எங்க மம்மி, எங்க பிரதர். எங்க இருந்து வரீங்க நீங்க? நாங்க ரெண்டு சாலஞ்சு வக்கம் பெருமாள் கழிச்சு. பரவாயில்லடா. இப்போ வர குழந்தைங்களாம் நல்லா டீடைலா அட்ரஸ் கொடுக்குறாங்கடா. நாங்க நிறைய பேசலாம், சரியா? வந்ததுக்கு தேங்க்யூடா. கொட்டு உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. கிரேஸ் சங்க அழகா ஒரு என்ட்ரி குடுத்துட்டாங்க. என்ன கிரேஸ், உனக்கு அத்தை சீட்டு காலி ஆகுது, கூப்பிடலாங்க அத்தை காக்காவ. சேர்ந்து சொல்லுவீங்களா 2 பேரும்? வாங்க. கிருஷ்ணா, ஒட்டுமொத்த கியூட்னஸும் ஒன்னா சேர்ந்து சங்க ஆட்டம் ஆடினாங்க இருந்ததுடா. ஆமா. ஆஹா, மறைக்கிறாடா. சிரிச்சியா? என்னடா உன் பேரு என்ன செல்லம்? மயூரா. வீட்டுல இருந்து யார் யார் வந்திருக்கீங்க? அம்மாவும் பெரியம்மாவும். எங்க இருக்கு உங்க வீடு? க்ரோம்பேட். வந்ததுக்கு தேங்க்யூடா செல்லம். உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சங்க கியூட்டா அழகு மயிலுங்காரியே நடனம் ஆடிட்டு போயிருக்காங்க. நாங்க மயூரா காக்கா. அடுத்ததான் அவர் அண்ணன் கூப்பிட்டுலாங்க. அவர எல்லாரும் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லணும், சரியா? அடுத்ததா இருக்கண்டா. வாங்க. ஹலோ. ஹாய்டா. என்னடா அங்க இந்தியான கைனா நீ? உன்னோட பேரு என்னடா செல்லம்? திவேஷ். சரி, வீட்டுல இருந்து யார் யார் வந்துருக்காங்க? அம்மா, அப்பா. சரி, கோட் சூட்லாம் கோட்னு கலக்குறிய நீ. எங்க உங்க வீடு எங்க இருக்கு? மதுரை. தேங்க்யூடா செல்லம் வந்ததுக்கு. உன்னோட இடத்துக்கு உட்காந்துக்கோ. சூக்கரு 4 சங்க கியூட்டா கிருஷ்ணா இன்னைக்கு. சரி இருக்கட்டும், உங்களை காக்கத்துக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கல்ல. சோ உங்களுக்கான ஒரு சூப்பரான கிஃப்ட் குத்துடலாமா? குத்துலாங்கடா. குத்துலாமே. எக்ஸிட்டா காக்கா தேங்க்யூடா வந்ததுக்கு. தேங்க்யூ. நாங்க கிரேஸ் தான். தேங்க்யூடா கிரேஸ் வந்ததுக்கு. வெரி குட். வாங்க மயூரா. சூப்பர்ரா. சங்க கியூட்டா இருக்கடா நீ இன்னைக்கு. அதனால உனக்கு ஒரு கியூட்டான கிஃப்ட். தேங்க்யூ திவேஷ். தேங்க்யூ சோ மச் திவேஷ் வந்ததுக்கு. தேங்க்யூ. என்னடா என்ன கொண்ட போறேன் இப்போ தெரியுங்க உனக்கு? அக்கா முதல்ல ஒண்ணுதான் கூப்பிட்டு போறேன். வாங்க. வணக்கம் எக்ஸிட்டா. சரி, உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குங்க? பிடிக்கும். எதுக்குடா குடிச்சுக்குது? ஏன்னா படிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் ஸ்கூல் பிடிச்சிருக்கு. சரி, உன் ஸ்கூலுக்கு போய் எத்தனை வந்து தரேன், உட்காந்து படிக்கிறியா? கை சட்டில் கொடுங்க குழந்தைக்கு. ஆனா நீ அப்படி சொல்றத காக்கும் போது உங்க வீட்டுல ஊந்து சிரிக்கிறாங்களே, என்ன கதை? அவங்களுக்கு உண்மை தெரியும் அதானே? ஐயோ. ஆங்க
எக்ஸாம்ல நீ நைஸா பக்கத்துல இருக்கிற குள்ளைய காத்து தான் எழுதுறியாங்க. ஆமா. என்ன இவ்வளவு கிராங்கா மறுபடி ஒத்துக்கிற? அதுக்கு பேரு என்ன தெரியுங்க? தெரியாது. காக்கு அடிக்கிறது. சீட்டிங்கு. தெரியும். சீட்டிங்ன்றது தெரியும். ஆனா காத்து எழுதுறது தப்பு இல்லையாடா செல்லம்? தப்பு. தப்பு தானே. ஆமா. அங்க அப்புறம் நீ ஏன் காத்து எழுதுற? அது தெரியல, ஒரு சம்பு மட்டும் அண்ணாதான். அது ஒண்ணும் இல்லைங்க, எழுதினே இருக்கும் காதில மறந்து போயிட்டு தெரிய காட்டுது. எட்டி காத்த நல்லா தெரியுது, காத்து அப்படியே எழுதிடுறேன். சரி, ஆனா அப்படிலாம் பண்ணாத சரியா? ஓகே. வெரி குட்ரா. சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணீங்கன்னா உட்கார. அந்த ஆட்டிடியூட்காக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. சரி, வங்கி சமைக்கிறதுலயே உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? தக்காளி. தக்காளி குழம்பு பிடிக்குங்க. சரி, வங்கி சமைக்கிறதுலயே என்ன சாப்பாடு மோசமா இருக்கும்? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம். ஏன்டா ஏன் சாம்பார் சாதம் மோசமா இருக்கு? பருப்பெல்லாம் டெய்லியும் போட்டு போட்டு பிடிக்கல எனக்கு. வேற என்ன போடணும்னு நினைக்கிற சாம்பார்ல? தக்காளி. சாம்பார்ல தக்காளி லைட்டா போடுவாங்க தான். தக்காளியே சாம்பாரா இருந்தா அது தக்காளி குழம்பு தான். கங்கி, இனிங்க நீங்க கருக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு 1/2 கிலோ தக்காளி கோடுறீங்க நீங்க சாம்பார்ல, சரியா? ஓகேவா? ஆக்கு ஒரு சங்கம் இருக்கு. எங்கனா டூர்லாம் போயிருக்கியா நீ? எங்கடா போயிருக்க? கொடைக்கானல். அங்க என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் சாப்பிட்டீங்க கொடைக்கானல்? சிக்கன் ஃப்ரை. அப்புறம் இது என்னது மீன். இதெல்லாம் கொடைக்கானல்ல போய் சாப்பிட்டீங்களா? வீட்லயே சாப்பிட்டுருக்கலாங்க. இது வீட்டுல எது சாப்பிடுறேன்னா போர் அடிக்கிறேன்னு கொடைக்கானல்ல சாப்பிடுறோம். அதாவது எங்களுக்கு வீட்டுல ரொம்ப போர் வச்சுது, குடும்பத்தோட கலங்கி கொடைக்கானல்ல போய் மீனையும் சிக்கன் ஃப்ரையும் சாப்பிட்டோம் இல்லடா? சரி, கொடைக்கானல் எக்குறா இருந்தது லொகேஷனு? ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. ஜில்லுன்னு இருந்துச்சா? அங்க என்னெல்லாம் பாத்தீங்க நீங்க? மலை. மலை. அப்புறம் பார்க்கு, ஹல்குமேனு. ஓ, உனக்கு எந்த ஹீரோட செல்லம் பிடிக்கும்? விஜய். சரி, அவர் நடிச்ச படத்துல இருந்து டயலாக்லாம் ஏதாவது தெரியுங்க? தெரியாதா? சரி, நீ பெரிய கொண்டாயிட்டு என்ன ஆக போற? டாக்டர். சூப்பர். என்ன டாக்டர்? டாக்டர். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் டாக்டர் ஆகணும். என்ன டாக்டர் ஆனாலும் குறாலும் நான் டாக்டர் ஆகணும் இல்லடா? சூப்பரா. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. செம கியூட்டா பேசுனீங்க பாப்பா நீங்க. நாங்க நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. டாடா எக்ஸிதா காக்கா சூப்பரா பேசுனடா நீ. உனக்கு அத்தை ஒரு அக்கா ஆகுறாங்களே, கூப்பிடலாம் அவங்கள? நடா கிரேஸு, ரெடி ஆகுறியா? வாங்க கிரேஸு. சும்மா கூப்பிட்டு காத்தேன். உன்னை வங்குக்கு வலிக்கலாம் தான் கூப்பிட்டேன் நானு. இன்னும் ஒன்னு சேலஞ்சுரா. சரி, ரைட்டு கொடு. உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குங்க? பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்களா? ஒருவேளை இவங்க தான் மிஸ் அடிக்கிறாங்களோ? அந்த மாதிரிலாம் இருக்காது. உனக்கு தெரிஞ்ச கோயங் சொல்லுங்க கேட்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் அப், ரைட் ஹேண்ட் டவுன் அண்ட் வாக் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். ரைட் ஹேண்ட் அப், லெஃப்ட் ஹேண்ட் டவுன் அண்ட் வாக் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆமா. டே கிருஷ்ணா, என்னடா எனக்கு இப்போதாண்டா புரியுது. இந்த கோயங்கல இருந்து தாண்டா ஒரு சாங் எடுத்திருக்காங்க. என்ன சாங்குடா? காத்துங்கல்ல, காத்து கீழே அந்த பாட்டு தானே? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாதா? நான் அந்த சாங்குன்னு தான் நான் நினைச்சேன். இங்கிலீஷ்ல நைஸா சொல்லிட்டு கோயங்கன்னு யாகாத்திரியோன்னு நினைச்சேன்டா நானு. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாதா? சங்கையா காணடா நீ. குழந்தைக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சரி, உனக்கு திருக்குறள் தெரியுங்க? தெரியும். சரி, அப்ப நான் அதை கேட்க மாட்டேன். அந்த திருக்குறள் அந்த பொண்ணு சொல்லுச்சு. சரி, அந்த காக்கா சொல்லாத திருக்குறள் உனக்கு ஏதாவது தெரியுங்க? மொத்தம் 1330 திருக்குறள் இருக்குடா. நீ அதுல ஏதாவது ஒரு 4-5 காக்கா சொல்லாதது சொல்லு. யோசி சொல்றேன்ல. யோசி யோசி யோசி. உங்க டென்ஷன்டா. யோசிக்கிறேன்ல, அப்ப எதுக்கு டென்ஷன்? இல்ல இல்லடா, நான் ஒண்ணும் சொல்லடா. எனக்கு சொன்னடா. என்ன கிறிஸ்தாவ சொன்னடா. பக்கத்துல இந்த கோயின என்ன சொன்னா பாப்பா அவன்? நல்ல வேலை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உனக்கு மீனிங் தெரியுங்க அதுக்கு? அர்த்தம்டா. அந்த திருக்குறளோட அர்த்தம் தெரியுங்க உனக்கு?
அர்த்தம்னா அர்த்தத்துக்கே அர்த்தம் சொல்ல வேண்டியதா கோச்சு. இருந்தாலும் நீ அந்த திருக்குறள் சொன்னல, அதுக்காக ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. சரி, இந்த திருக்குறளை யாரா எழுதுனது? திருக்குறளே சொல்லுதே பெருசு இதுடா. அது எழுதுன்னு வேற கேக்குறீங்களா? ஆகா, அருங்கங்கடங் சங்கையா சொல்றாளே, மன்னிச்சுக்கோடா. நீ இத சொல்றதுக்கு 5 நிமிஷம் எடுத்தது சொன்னதே பெருசுதான். இதுல யார் எழுதுனா உனக்கு என்னான்ற நீ கரெக்ட் தான். கரெக்ட் கரெக்ட். நான் இனிங்க யாருக்கிட்டயும் அதை கேட்க மாட்டேன்டா, சரியா? வந்ததுக்கு நல்லா ஊசி இறக்கி விட்டுக்கிறாங்க. கேட்க மாட்டேன் இல்ல, கேட்க கூடாது. கரெக்ட் தான். ஆக எனக்கு ஆர்டர் கோர்றாடா கிருஷ்ணா. ஆமா, மாதிரிலாம் இல்ல. உன்னோட பேர் என்ன சொன்ன? கிரேஸ் அலைசா. உனக்கு இன்னொரு பேர் இருக்காங்க. என் ஊர்ல இருக்கவங்கள வாயாடி வாயாடின்னு கூப்பிடுவாங்க. கரெக்டா தானே கூப்பிடுறாங்க. ஊர்ல இருக்கவங்க 2 பேர் சொன்னாலும் 3 பேர் சொன்னாலும் பரவாயில்ல, ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படியா? இது தெரியாம நான் ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட வேற வங்கு ஒலிச்சனே. நீங்க கொஞ்சம் லிங்கிட்டா பண்ணிக்கிறேன்டா. லைட்டா அந்த ஊர்லயே ஒரு நிரட்டலோட சேர்ந்து வருதுடா கிருஷ்ணா. அக்கறம் வாயா இல்ல, அக்கறம் கிரேஸ் காக்கா சாங் ஒன்னு எடுத்துக்கிட்ட. நல்ல சாங்கா. நீ இருக்கிறிய வளக்கட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளக்கட்டாயா. நீ இருக்கிறிய வளக்கட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளக்கட்டாயா. மஜாவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா. ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜாவா படுத்துக்கிறாங்க மடியில சாஞ்சி, நீ வாட்டாமா இருக்கிற பாட்டு பாக்கிட்டு மூஞ்சி. நீ காஞ்ச மிளகா போல நீ இருக்கிறிய காஞ்சி. என் மனசு உசுப்பு நீ மீனை போல ஆஞ்சி. நீ மீனை போல ஆஞ்சி, நீ மீனை போல ஆஞ்சி. அடாடாடா, ஆஞ்சது கோதண்டா ஃபுல்லா கையில் எடுக்குது. நல்ல சத்தமாக கைத்தறி கொடுக்கலாங்க. ஏண்டா திருக்குறளை எழுதுனது யாருன்னு கேட்டா அதெல்லாம் நீ கேட்க கூடாது, சொன்னதே பெரிய விஷயம்ன்ற. ஆனா இந்த சாங்கு மட்டும் இவ்வளவு ஞாபகம் இருக்கா உனக்கு? பரவாயில்லடா, சூப்பரா, சங்கையா காணுடா நீ. வெரி குட். சரி, நீங்க வீட்டுல வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா அங்கிக்கு? சரி, அங்க பிரியாணி கொண்டக்கோ காத்திருக்கியா? எப்படிடா கொண்டுவாங்க பிரியாணி அங்க? அடுப்பு ஆன் பண்ணி வச்சுப்பாங்க, குக்கர் எடுத்து வச்சுப்பாங்க, எண்ணெய் போட்டுட்டு நெய் ஊற்றிட்டு வெங்காய தக்காளி போட்டுட்டு வதக்கிட்டு கறி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்தது வந்து அரிசி போட்டு தண்ணி ஊற்றிட்டு தம் போட்டு அடிக்கிடுவாங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ஐயோ சங்கடா, கைத்தட்டல் கொடுங்களேன் குழந்தைக்கு. அதாவது பிரியாணி செய்யறத பார்த்ததுக்கே அவளை இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றானா, அவ செஞ்சானா இன்னும் எவ்வளவு சுவையா செய்வான்னு காத்துக்கோங்களேன். சரி, இந்த கிழியே நீ பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? நான் பியூட்டிஷியன் ஆக போறேன். ஏன்டா? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எதனால உனக்கு பியூட்டிஷியன் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு அது பிடிக்காதனால. சரி, உன்னோட பியூட்டி பார்லருக்கு வந்து நான் வந்தா எனக்கு மேக்கப் போட்டு விடுவியா? போடலாம், ஆனா காசு அதிகமாகும். ஆனா போட முடியுமா தெரியல உங்க ஃபேஸ்க்கு. என் கேஸுக்கா? எனக்கு என்னடா குறை? ஏண்டா இந்த மாதிரி கேஸ் இல்ல நிறைய பேர் தமிழ்நாட்டுல அடிச்சுக்கின்னு அழுகுறாங்கடா. ஆமா, நெஞ்சில வச்சு நழுவுறாங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சானு. குறாங்க, எல்லாருக்கும் குறாங்க. இவ்வளவு அழகா கேஸ் இருக்குதுன்னு குறாங்க உங்களுக்கு. சரி, எனிவேஸ் காக்கா வந்து சங்க கியூட்டா பேசுனாங்க. ஒரு பெரிய கைத்தட்டு இருக்குலாங்க குழந்தைக்கு. வேற லெவல்ரா கியூட். நீங்க வந்து பெரிய ஆள் ஆயிட்டோன்னு ஒரு சூப்பர் கியூட்டிஷியனா வரணும், சரியா? என்னோட பெரிய வாழ்த்துக்கள் ராச்சல்லாம். தேங்க்யூடா வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடா கிருஷ்ணா, எல்லா காரங்களும் நான் அழுகுற மாதிரி கறக்காங்க தான் கண்டுவேன். ஆனா இன்னைக்கு உண்மையான கண்ணு கலங்கு வச்சுட்டு போயிட்டாடா ஒட்டி. இருடா, அவன் அக்கறங்க காத்துக்கிறேன். சரி, கிரேஸ் வந்து சங்க கியூட்டா பேசினாங்க. கிரேஸை தொடர்ந்து வருவது யார் என்றால், நாங்க அழகான மயில் கோக்காடா. மயூரா வாங்கோ. உனக்கு ஸ்கூலுக்கு கோகோ குடிக்குங்க? பிடிக்காது. அப்படி சொல்லு, கையா தட்டுங்க குழந்தைக்கு, கையா தட்டுங்க. ஏன்டா சொல்லும் குடிக்காது உனக்கு? ஸ்கூல்ல வந்து ஒரே இது எல்லா டைமும்
வீட்டுக்கு போவதுக்கு அதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரே டார்ச்சரா இருக்கா? ஏன்டா இப்படி கொன்றாங்க மிஸ்லாம்? ஏன்னா அவங்க வந்து சேட்ட குடும்பக்காரன். மிஸ்லாம் சேட்ட குடும்பக்காரங்களா? ரைட்ரா. ஆகா சரி இருக்கட்டும்டா. ரைம்ஸ் தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? ரைம்ஸ் தெரியுமா? எங்க சொல்லுங்க கேக்கலாம். Oh, MacDonald had a farm, E-I-E-I-O, and on next farm he had a cow, E-I-E-I-O, and the moo-moo here and the moo-moo there, everywhere moo-moo, everywhere moo-moo. Oh, MacDonald had a farm, E-I-E-I-O. அடாடாடாடா, குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கல. உனக்கு பாட்டு தெரியுமா? பாட்டு தெரியுமா? எங்க பாடுங்க கேக்கலாம். Golden sparrow in Angela arrow, நீனாது லைஃபே ரொம்ப சாரோ, மாஸ்டாப் ஸ்பாரோ எ பையன ஈரோ, சிங்கிங்கு எத்து வாட யாரோ, கப்ளு கப்ளு கோல் ஆஞ்சி நீலே நீலே. நடுவுல ஆஞ்சநேயர்லாம் வந்தாரு. அவரு ஏன்டா நடுவுல வந்தாரு ஆஞ்சநேயரு? உனக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியுங்க அங்க? அப்படியா? அப்படியா? என்னென்ன லாங்குவேஜ்லாம் உனக்கு தெரியும்? தெலுங்கு, தமிழ், தமிழ், இங்கிலீஷ், பெங்காலி, கன்னடா. பெங்காலில வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்றத பெங்காலில எப்படி கேட்க நீ? தெரியாது, பாட்டு மட்டும் தான் தெரியும். ஓ அப்படியா? சரி காட்டு காடுங்க கேக்கலாம். கமான் கமான். சாவரே சாவரே காரி முசுக்குடு பயனாரி பயனார ஜோதி ஜோதி தோங்கி தோங்கி ஹட்டே சாவரே சாவரே சாவரே. என்னடா அப்படிதான்டா சொல்றாங்க? காவியா பாடுதா. சரி உனக்கு ரொம்ப பிடிச்ச காட் யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணா. அமைதியாடுறா. சரி ரைட். கிருஷ்ணரா? ஏன் அவரு ரொம்ப குச்சிக்குது? அவரும் என்ன மாதிரி சேட்டை. அதனால உனக்கு ரொம்ப குச்சிக்குதா? சரி அவரு கொன்ன சேட்டெல்லாம் சொல்லு, ஒரு 2-3 சொல்லு கேக்கலாம். வெண்ணெயை தொங்க வைக்கும் போது அவரு வெண்ணெய் திட்டிடுவாரு. இன்னொன்னு இதான் அசுரன் வந்த வேஷம் போட்டு டக்குன்னு கெட்டாக் சேஞ்ச் கொண்டு வெளில ஓடுவாரா? அப்படி பண்ணிட்டு அசுரா பயந்துப்பான். சரி மங்கையோட சமையல்ல உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? தயிர் சாதம். தயிர் சாதம் தான் இருக்கிறதுலயே கஷ்டமான சாதம் ஆச்சு. தயிர் சாதம்ல ரசமும் தக்காளி போட்டு குடிப்பாங்க. அப்படியா? சரி மங்கை சமைக்கிறது என்ன சாப்பாடு நல்லாவே இருக்காது? பிரியாணி. எல்லாரும் அக்குடி இக்குடி சொல்லுவாங்க, ஆனா இவதான் இக்குடி இருந்து அக்குடி சொல்லிக்கிறா. எங்கன்னா டூர்லாம் போயிருக்கியா செல்லம்? போயிருக்கேன். எங்க எங்க போயிருக்கீங்க? ஜெர்மனி. ஜெர்மனி போயிருக்கீங்களா? அங்க ஜெர்மனி நார்த்ஃபோர்க். ஜெர்மனிக்கு அப்புறம் என்னது? நார்த்ஃபோர்க். ஜெர்மனிக்கு முன்னாடி நார்த்ஃபோர்க் போனேன். என்னடா இவ என்னமோ ரிட்டையரில இருந்து அண்ணா நகருக்கு வந்த மாதிரி கேட்சலா சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஜெர்மனி நல்லா இருக்கா இல்ல சென்னை நல்லா இருக்கா? ஜெர்மனி ரொம்ப சில்லுன்னு இருக்கும், வின்டர் மாதிரி சில்லுன்னு இருக்கும். சென்னை ரொம்ப ரொம்ப சூடா இருக்கு. சென்னை சூடா இல்லாம இருக்கணும்னா நாங்க என்ன பண்ணணும்? நம்ம லண்டன்ல இருக்கிற ஸ்னோ எடுத்து இந்தியால போட்டுடணும். ஒரு சைடு சூடா இருக்கணும், ஒரு சைடு சில்லுன்னு இருக்கணும். அதாவது லண்டன்ல இருக்க கனி அப்படியே தூக்கியாந்து இந்தியால எல்லா இடத்துலயும் ஒரு பக்கம் காதில போட்டுடலாம், இன்னொரு பக்கம் காதில வெயில் அடிச்சா சூப்பரா இருக்கும். இல்ல ஸ்னோலயும் போலாம், சூடுலயும் போலாம். அப்படியே எல்லாரும் யோசிப்பாங்க என்ன இந்தியால ஸ்னோ இருக்குன்னு. இல்லடா இது அவங்க யோசிக்கிறாங்களோ இல்ல, நீ யோசிச்ச பாத்தியா? இவ்வளவு லெவலு வேற லெவல்ரா நீ. ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்களேன் குழந்தையோட கற்பனைக்காகவே. சரி நீ பெருசான ஒண்ணு என்ன ஆக போற? டாக்டர். என்ன என்ன எதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிற டாக்டர் ஆகிட்டு? பல்லு. ஏன் குறிக்கா வந்து பல்லு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்? யாக்கா பல்லு வந்து நல்ல ஓட்ட போட்டு பூச்சி அப்போ ரொம்ப பவுனா இருந்துச்சுன்னா பல்லு வெள்ள எடுத்துக்கு. அப்படியா? மக்களே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களா குழந்தைக்கு. பாப்பா வெரி கியூட் பாப்பா, செம்ம குட்டா பேசுனீங்க. நாங்க நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.
கண்டிப்பா வரேன்டா. ஐயோ வீட்டுக்கு வேற கூப்பிடுறாளே. கண்டிப்பா வருவேன்டா நான், சரியா? தேங்க்யூ சோங்க. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கிறீங்களா? அடாடாடாடா, வேற லெவல்ரா நீ. ஸோ மயூரா காக்காய் தொடர்ந்து அடுத்ததா ஒருத்தர் வந்து உருவத்தெல்லாம் தூக்கி காத்துக்குனுங்கிறாரு. நாடா திகேஷ் ரெடியா இருக்கியா? ஓடியா. வணக்கம். என்ன வணக்கத்திலே கங்கு கட்டம் தான் கேக்குது, வணக்கம் காணோம். என்னடா உனக்கு ஸ்கூலுக்கு போக குடிக்குங்க? பிடிக்கும். ஏன்டா குச்சிக்குது? நிறைய சொல்லி தருவாங்க. ஓ, நிறைய சொல்லி தருவாங்க, நிறைய படிக்கிறோன்றியா? சரிடா, ரைம்ஸ் தெரியுங்க? ஏய் சூப்பரா, எங்க ரைம்ஸ் சொல்லு கேக்கலாம். சின்ன சின்ன பாப்பா சித்து பேச்சு பாப்பா, வண்ண பாப்பா எனக்கு சொல்லும் பாப்பா, முத்து முத்து பாப்பா, உதவணக்கம் பாப்பா, எல்லாருக்கும் பாப்பா, தமிழோட பாப்பா. அடேங்க அக்கா, குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. சரி, வீட்டுல வந்து உனக்கு யார ரொம்ப பிடிக்கும், மங்கியா டாடியா? டாடி. ஏன்டா எதுக்குடா டாடி உனக்கு ரொம்ப குச்சிக்குது? எழுத்த சொல்லி தராங்க. சரி, மங்கி சொல்லி தர மாட்டாங்களா? அப்புறம் ஏன் டாடி உங்கள்கிட்ட குச்சிக்குது உனக்கு? டாடியும் மம்மியும் நைஸா ஆட்கொண்டாங்க. நீங்க அங்கே உங்களை நோட் பண்ணீங்களா? சரி, வீட்டுல வந்து யாரு அடி அடின்னு அடிக்கோ? மம்மி. இப்பதான் புரியுது ஏன் லேட்டா ஆட் பண்ணிருக்காங்க உங்க பேருன்னு. ஏன் அடிக்கிறாங்க உங்க மம்மி? சப்பாத்தில சரியாதான் சாப்பிடுறேன், எல்லாமே சரியாதான் எழுதுறோம். அப்புறம் எதுக்கு அடிக்கிறாங்க? சாப்பிட கொடுத்துரும். நீதான் சப்பாத்தி நல்லா சாப்பிடுறியா, அப்புறம் எதுக்கு அடிக்கிறாங்க? சாப்பிடுறேன். அந்த தேன் ஊத்தி தராங்க சப்பாத்தில. சப்பாத்தில தேனா? ஏன்டா என்னடா காங்கோ அது? ஏதோ சப்பாத்தில ஜாங்குனா கூட ஓரளவுக்கு ஓகே டேஸ்டா இருக்கும், தேனை ஊத்தி வைக்கிறா சப்பாத்தி சாப்பிடுற நீ? கிருஷ்ணா, நான் அவன்கிட்ட எக்குறா நீ சப்பாத்தில தேனை சாப்பிடுறனா தொட்டு தொட்டு சாப்பிடுறானா? சங்கடா நீ, வேற லெவல்ரா. சரி, உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? தாத்தா தான் உனக்கு பிடிச்ச ஹீரோவா? இல்லடா, நீ இந்த சினிமாலாம் காத்திருக்கியா? அதுல உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? ஆக்டர், டயலாக் தெரியுங்க உனக்கு? சரி, சாங் ஏதாவது தெரியுங்க? வெறும் கோணுங்கிட்ட தான் காத்து நிக்கிறான் கேம் விளையாடின்னு, சாங் எல்லாம் கேக்குறது இல்லையா நீ? சொம்யா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அங்க கூட போயிருக்கா வெளிய. யாரா அது சௌமியா? எங்க போய்க்கிற சௌமியா ஃப்ரெண்டு கூட? படம் பார்க்க. படம்? என்ன வெளிய என்ன படம் காத்த? அந்த படம் எனக்கு மறந்துச்சு. இருந்தாலும் சௌமியா கூட போனது மட்டும் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? முதல்ல சௌமியா யாரு? மம்மி. அத அவங்க மம்மிதான் சௌமியாவாடா. சௌமியாக்கு ரெண்டு நீடா. சொம்யா ஃப்ரெண்ட் இந்திரா. எனக்கு தெரிஞ்சு கங்கியோட ஃப்ரெண்டு பேரு இந்திரா, கரெக்டா? அவங்க கூட கங்கி ஃப்ரெண்டு இந்திரா நீங்க எல்லாம் சேர்ந்து கடத்துக்கு போயிருக்கீங்க, கரெக்டா? ஐயோ, இது குறிஞ்சிக்கவே எனக்கு 3 நாள் ஆகுது. சரிடா தங்கி, உனக்கு கிட்ட நாங்க என்னடா கேள்வி கேக்குறது? சரி, இங்க கார். நீ பெரிய காயின் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? குட் ஆபீசரா? அப்படின்னா என்னடா? சாப்பாடு செக் பண்ணி பார்ப்பாங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா. ஏன் உனக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும்னு தோணுச்சு? இப்பதான் வந்து எல்லாமே தெரியும், அப்பதான் வந்து எல்லாருக்குமே நல்ல சோறு போய் சேரும்ன்றியா? அப்படி சொல்றா? பரவாயில்லடா, வெரி குட். உனக்கு இந்த வயசுல உனக்கு இவ்வளவு கிளாரிட்டி இருக்குன்னா வெரி நைஸ். எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு எல்லாமே தெரியும்டா, ஆனா என்கிட்ட மட்டும் தான் சொல்ல மாட்டேன், ஏன்னு தெரியல. என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு? மறந்துச்சா? சரி விடு, மறக்கிறது ஒரு நியாயமான நேர்மையான விஷயம் தான். ஞாபகம் வரும்போது தான் என்கிட்ட சொல்லு, ஓகேவா? வெரி குட்ரா. ஐயோ ஐயோ, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. எல்லாத்துலயுமே காதி சொன்னா சங்கம் கியூட்டா இருந்துடா நீ பேசுனது. வேற லெவல்ல பேசணும், நாங்க நிறைய பேசலாம், சரியா? தேங்க்யூ ஸோ மச் ராச்சல்ல, நீ வந்ததுக்கு. உன்னோட இடத்துக்கு உட்காந்துக்கோ. நாங்க 4 வாழு பசங்களும் வந்து வேற லெவல் சங்க கியூட்டா பேசுனாங்க. கக்குக்குது காலுக்குது, அதுதான் கேமு. ஓ, இதான் நாங்க கிராக் ஒட்டியா? ஆமாண்டா. எங்க என்ன பண்ணோம் இதுல? அந்த கப்பு இருக்குல்ல, அந்த கப்பு இருக்கு. அந்த கப்பை வந்து ஒரு கையில வச்சுக்கணும், அப்புறம் வந்து பாலை வந்து இன்னொரு கையில வச்சுக்கணும். அப்படியே அங்க இருந்து தூக்கி ஃபுல் டாஸா அப்படி கேட்ச் பிடிக்கணும். ஏன்டா ரொம்ப ஈஸியாகடா இருக்கும், சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கும், பட் விளையாடுறதுக்கு உண்மையாவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
ஈஸியா தான் இருக்குமா? அப்ப விளையாட ஆரம்பிச்சிடலாமா? எஸ். சோ நாங்க உங்களுக்கு வந்து 100 செகண்ட் தான் கொடுப்போம். அந்த 100 செகண்ட்குள்ள வந்து யார் நிறைய பால் கலெக்ட் பண்றாங்களோ அவங்க தான் அவங்க தானே வின்னரு. ஆரம்பிச்சிடலாங்க கேங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா கேம? சோ முதல்ல யார கூப்பிட போறேன்னா, என்ன எக்ஸிதா ரெடி ஆகுறியா? சோ எக்ஸிதா கங்கி வாங்கோ. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ. சூப்பர் மேம், நல்லா ட்ரை பண்ணீங்க. சூப்பர்ரா, வெரி குட். நல்லா ட்ரை பண்றீங்க. மேடம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஐயோ ஜஸ்ட் மிஸ். சூப்பர், நல்லா விளையாடுறீங்க. பாத்துரா எக்ஸிதா மூஞ்சில கொட்டுகிற காடுவால நீ. சூப்பர் பாப்பா, நல்லா ஹைட்டா தூக்கி போடு, பிடிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும்ல. பாத்தியா, சொன்னோடனே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தூக்குறா, வேற லெவல்ரா. பரவாயில்ல, அடுத்தது. ஐயோ ஜம்ப் ஆயிடுச்சு. நல்லா ஹைட்டா தூக்கி போடுங்க மேம். டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் போய்கிட்டு இருக்கு. மங்கி வேற லெவல்ல ஆடுறீங்க. பாப்பா நீயும் வேற லெவல்ல ஆடுறடா செல்லம். டைம் முடிய போகுது. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1. அடாடாடாடா குழந்தாய், என்ன அழகா விளான்னு தெரியுங்க நீ. பாக்கா உனக்கே தெரியாங்க, நீ கேட்ச் குடிக்கும் போது ஒண்ணு உள்ள வந்துச்சுரா. அதை எடுத்து இங்க போட்டுடலாம் சரியா? ஒரு கிரீன் கலர் பால், அதை எடுத்து இப்படி போட்டுடலாம். ஓகேவா? தூக்கறா அங்க வேற உள்ள ஆடிங்க நீங்களும். ஸோ 2 பேரும் சேர்ந்து எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு எண்ணிலாமா பாப்பா? ஸோ பாப்பா வந்து 3. வெரி குட். 1 2 3 22 எடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து பெரிய கைத்தறல் குத்துலாங்க. வேற லெவல்ல. தேங்க்யூங்க, அங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க இடத்துக்கு உட்காந்துக்குங்க. தேங்க்யூடா காக்கா, உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. சூப்பரு. எக்ஸிதா வந்து வேற லெவல்ல ஆனாங்க. அடுத்ததா வாயாடி சொல்லக்கூடாது இல்ல, ஐயோ வந்துச்சு வாய் வரைக்கும். அடுத்ததாக நாங்க கிரேஸ் ரெடியா இருக்கீங்களா? கிரேஸ் வாங்கோ. ரைட், உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நல்லா ஹைட்டா தூக்கி போட்டு பிடிங்க. சூப்பர். வெரி அடாடா, இவ்வளவு ஹைட் வேணாண்டா, கொஞ்சம் ஹைட்டா போட்டா போதண்டா. சூப்பர் மேம், நல்லா கொஞ்சம் ஹைட்டாவே போட்டு பிடிக்கலாம். பாப்பா ஈஸியா ஒண்ணு சொல்றேன் பாரு, நேரா தூக்கி போட்டு நேராவே. இவ்வளவு நேரம் வேணாம் பாப்பா, நல்லா ஹைட்டா போட்டு பால். வெரி குட், நல்லா ட்ரை பண்றடா மேம். பாப்பா விளையாடுறா பாருங்க, பாப்பா விளையாடுற மாதிரி பண்ணுங்க. தூக்குறா விளையாடுறீங்க காட்டாங்க வேற லெவல்ல. பாப்பா நல்லா ஹைட்டா தூக்கி போடு. அப்படி கேட்ச். நல்லா விளையாடுறீங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. பாப்பா ஒண்ணு புடிச்சியா நீ? சூப்பர்ரா. போடு, இன்னொன்னு புடி. ஐயோ தலைங்காலிய ஊந்துது. டைம் முடிய போகுது. நல்லா கொஞ்சம் ஹைட்டா தூக்கி போடு. இப்ப புடி. ஐயோ டைம் வேகமா போய்கிட்டே இருக்கு. வேகமா போய்கிட்டே இருக்குது. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1. அடாடாடாடா, ஹைஃபைக்குறா. சங்கையா ட்ரை பண்ணடா நீ. அங்க காட்டி அங்க எப்படி குவிச்சு வச்சுக்கிறாங்கன்னு.
நாங்க அடங்க நஞ்சு நிக்கிறீங்க நீங்க என்ன நஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்க என்றது எவ்வளவு பெரிய டாஸ்க் தெரியுங்க எங்களுக்கு காக்கா எவ்வளவு அழகா சிங்கிள் டிஜிட்டா கொட்டுற அந்த மாதிரி ஒரு 2 3 எடுத்துருக்கலாம்ல சரி எண்ணிடலாமா எத்தனை எடுத்துருக்கீங்க 2 பேரும் சேர்ந்துன்னு பாப்பா 1 3 15 சோ 2 பேரும் சேர்த்து 27 எடுத்துருக்காங்க அடாடாடா வேற லெவல்ல மங்கி தேங்க்யூடா செல்லம் வந்ததுக்கு உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ தேங்க்யூ கட்டாங்க அடாடாடாடாடா ஸோ கிரேஸ் கத்துது யார் இருக்குது ஸோ கயுராங்க மங்கி வாங்கோ ஓகே உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சூப்பர்மா வேற லெவல் அடாடாடா மங்கி யார குத்தாங்கடா அக்கௌண்ட பாப்பா பொறுமையா தூக்கி போடு மேல ஸ்லோவா ஈஸியா புடி வேற லெவல் சூப்பர் பாப்பா வெரி குட் பக்கத்திலே போடு கொஞ்சம் பொறுமையா ஸ்ட்ரைட்டா தூக்கி போடு கொஞ்சம் ஹைட்டா போடு இன்னும் அம்மா கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் மேல இன்னும் லைட்டா அப்படி தூக்கி போடுங்க சூப்பர்மா நல்லா கொஞ்சம் ஹைட்டா தூக்கி போடுங்க சூப்பர்மா வெரி குட் நல்லா ட்ரை பண்றீங்க கங்கி வேற லெவல் நல்லா ஹைட்டா தூக்கி போடுப்பா சூப்பர்மா வேற லெவல் நல்லா ஹைட்டா தூக்கி போடு நல்லா ஹைட்டா தூக்கி போடு அப்படி கேட்ச் பிடி வெரி குட் சூப்பர் பாப்பா நல்லா விளையாடுறீங்க வெரி குட் வேற லெவல் சூப்பர் கங்கி வேற லெவல் ஆடுறீங்க டைம் போய்கிட்டே இருக்குது 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப் அடடடடடடா செல்லம் ஃபர்ஸ்ட் 4 சூப்பரா கோட்டை லாஸ்ட் 2 நைஸா தூக்கி உள்ள கோட்டியா நீ நாங்க பார்த்துட்டோம் அதனால அதங்கிட்ட ரிமூவ் பண்ணிக்கிறோம் சரியா வெரி குட் சரி ஓகே அங்கி கொறா எவ்வளவு எடுத்துக்கிறாங்க எண்ணிடலாங்க அங்க எவ்வளவு எடுத்துருக்காங்கன்னு ஓகே நீங்க வந்து 4 எடுத்துருக்கீங்க ஸோ மம்மி வந்து 1 2 3 4 அடாடாடாடா 28 சூப்பர்ல தேங்க்யூ அங்க வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் உங்க இடத்துல உட்காந்துக்குங்க சாங்க லாஸ்டா இருக்குது யாரு திகேசன் கங்கி வாங்கோ ஓகே உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ சூப்பர்மா நல்லா விளையாடுறீங்க சூப்பரா விளையாடுற போடு கேட்ச் பிடி தூக்கி கிட்ட போடாது கொஞ்சம் ஹைட்டா போட்டு நீயே புடி போடு புடி ஆட்டே நல்லா ட்ரை பண்றடா நீயே வேற லெவலு தூக்கரா விளாடுறீங்க டைம் போய்கிட்டே இருக்குது கொஞ்சம் கிட்டே போடு இன்னும் கொஞ்சம் ஹைட்ல போடு அவ்வளவுதான் ஈஸியா பிடிக்கலாம் லைட்டா வெரி குட் லைட்டா அப்படி கொஞ்சம் ஏர்ல போட்டு பிடி என்னடா சக்திகான் மாதிரி கொன்ற இப்படி கொண்டக்கூடாது ஹைட்டா தூக்கி கொண்டு தான் பிடிக்கணும் மங்கி சங்கையா விளாடுறாங்க டைம் போய்கிட்டே இருக்குது டாய் பாத்துனுக்குறேன் எல்லாம் டைம் முடிய போகுது நல்லா விளாடுறீங்க 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப் வேற லெவலு சூப்பருங்க ஹைக்கு கொடுங்க வேற லெவல் சாங்க நீ வாடா ஹைக்கு கொடு எத்தனை நீ உண்மையா அடுத்த சொல்லு நேர்மையா இருந்தனால உனக்கு கடைசியில நான் உனக்கு சூப்பர் கிஃப்ட் தரேன் நீ நேர்மையா இருந்தனால சரியா வெரி குட் தங்கி வந்து 2 எடுத்துருக்கான்
அங்கே எனக்கு தெரிஞ்சு நிறைய எடுத்துக்கிறாங்க. எண்ணிடலாங்க எத்தனை எடுத்துக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து எண்ணிடலாமே. 1 2 3 அடாடாடாடாடா 30 எடுத்துக்கிறாங்க. ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. இந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூடா தங்கி. சங்கையா வந்து விளையாடுனீங்க, நல்லா பேசுனீங்க. நாங்க சோழ சூக்கரா வந்து கலக்குன்னு கலக்குனீங்கல்ல, அதுக்காக உங்க 4 பேருக்குங்க கிஃப்ட் உண்டு. சரியா? சரி ஓகே. நீங்க இவ்வளவு தூரம் வந்து விளையாடி இருக்கீங்க. உங்களை கூட்டிட்டுலாம் மம்மி டாடி எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு டைம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்போமா? கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸிதா. அவங்க கங்கி கிட்ட கேட்கலாம். கங்கி, ஹலோ கங்கி. ஹலோ சார். கங்கி, உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குச்சி இருந்தது? எல்லா ரவுண்டுமே நல்லா இருந்துச்சு. இது ஏக்ஷி பேசினா நல்லா இருந்தது, இந்த விளையாண்டது நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். சொல்லுங்க சித்தி, எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? நல்லா போச்சு. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு சித்தி ரொம்ப குச்சி இருந்தது? எல்லா ரவுண்டும் பிடிச்சிருந்தது. உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி கங்கி நீங்க வந்ததுக்கு சித்தி. ஓகே, அடுத்ததாக இருப்பது யார் என்றால் கிரேஸ் கிட்ட கேட்கறதோட வீட்டுல தான் கேட்கணும் கங்கி. ஆகும் கங்கி, நீங்க ஆகும் கங்கி. கங்கி, உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குச்சி இருந்தது? எல்லா ரவுண்டுமே. வீட்டுல காத்ததுக்கு இங்க காக்கிறதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? சைலண்டா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கா, அதுதான் பேசும் போதே புரிஞ்சுது கங்கி. வெரி நைஸ். தேங்க்யூ கங்கி, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. டாடி வணக்கம். டாடி வணக்கம். டாடி அங்கேயே இவ்வளவு கதறாங்கன்னா டாடி எவ்வளவு கதறுவாருன்ற வழி எனக்கு புரியுது. டாடி இந்த அளவுக்கு வீட்டுல இருப்பான்னு எனக்கு தெரியாது சார், இங்க வந்துதான் தெரியும். அப்படி ஆகா, இங்க வந்துதான் பாத்தீங்களா இவ்வளவு டெரர்னு. அதுவும் என்ன செய்யறத வச்சுதான் நீங்க புரிஞ்சுக்கினீங்களா டாடி? சூப்பர் டாடி. உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப? எல்லா ரவுண்டும் நல்லா இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. ரொம்ப நன்றி டாடி. நன்றி. சோ அடுத்ததாக இருப்பது யார் என்றால் நாங்க கயூரா. ஹலோ கங்கி. ஹலோ கங்கி, உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப கோச்சு இருந்தது? நல்லா இருக்கு 2 ரவுண்டும். சூப்பர் கங்கி. இந்த நாள் உங்களுக்கு எப்படி கோச்சு? நல்லா போச்சுங்க. தேங்க்யூ கங்கி, வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஹலோ கரியங்கா. ஹலோ. எப்படிங்க கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப நல்லா போச்சு. எந்த ரவுண்டு உங்களுக்கு ரொம்ப குச்சி இருந்தது? எல்லா ரவுண்டுமே நல்லா இருந்தது. பசங்க எல்லாமே சூப்பரா நல்லா என்ஜாய்மெண்டா இருந்தது. தேங்க்யூ சோ மச் கங்கி, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் கரியங்கா. தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். அடுத்ததாக இருப்பது யார் என்றால் என்னடா திகேசு. அவன் ஒரு மாதிரி திகிலாவே இருக்கான்டா ஆள் காக்குறதுக்கு. எனக்கு டவுட்டா தான் இருக்குது. கங்கி கிட்ட கேட்கும். கங்கி, இப்படிதானா அவர் எப்போங்க? இப்படி எல்லாம் இல்ல சரி, புதுசா இருக்கு. ஆக்டிங் தானே கேட்டாங்க. இது ஆக்டிங் தான். ஆக்டிங் காட்டம் எனக்கு தெரியும். இது ஆக்டிங்கு. சூப்பர் காட்டாங்க. எப்படி கோச்சிங் காட்டாங்க இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப நல்லா போச்சு சார். எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சி இருந்தது? எல்லா ரவுண்டும் நல்லா இருந்துச்சு சார். தேங்க்ஸ் கங்கி, வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. டாடி வணக்கம். டாடி சார். டாடி ரொம்ப அமைதியான பையன். அவங்க மட்டும் கிடையாது கொள்ள இருக்கு. டாடி அவன் ஆப்போசிட்டா இருப்பான் வீட்ல. ஆப்போசிட்டா இருக்கிறான் வீட்ல. டாடி உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப குச்சி இருந்தது? எனக்கு எல்லா ரவுண்டும் புரிஞ்சது. பட் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நன்றி டாடி, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்ததுக்காக. சரி, என்னடா கிட்ட குத்துலாங்க? குத்துலாமா? வாங்க. என்னடா சொல்லலாம் எக்ஸிதா, சங்கையா பேசுற நீ, அதனால உனக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ. சோ அடுத்ததாக யாருங்க? ஓ கிரேஸ். காட் கிரேஸ். காக்குவாத்து மக்களே, நான் நினைச்சது நான் நினைக்காதது எல்லாமே நீ பேசிட்டடா. தேங்க்யூ சோ மச்ரா வந்ததுக்கு. சோக்கு வாங்க. ஓகே, சோ அடுத்ததாக இருக்குது நாங்க கயூரா. மயில் தொகையை உரிச்சுக்கிட்டு அழகா ஆடின மாதிரி இருக்கிறடா நீ. சூப்பர்ரா. தேங்க்யூடா கட்டு வந்ததுக்கு. தூக்கிடுகியா? தேங்க்யூ. சோ அவ்வளவுதான், கிஃப்ட் கொடுக்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் மக்களே, டேய் இன்னொரு பாப்பா, அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்டா. ஏன்டா? அவன் என்கிட்டயே ஓவரா நடிச்சுட்டாடா இன்னைக்கு. சுங்காசனடா, நீ வந்து சங்கையா கற்காங்கண்ண நல்லா கேங்கலான்னு நல்லா நடிச்சரா நீ. ஆனா டாடா தேங்க்யூ சோ மச்ரா வந்ததுக்கு. ஆகா மக்களே மக்களே மக்களே, இந்த வாரம் வந்து சங்கையா கரங்கா தரங்கா வந்து 4 வாழு பசங்களை வந்து இறக்கி இருக்கோம் இல்லையா? இதே மாதிரி வாழு பசங்க நம்ம வீட்லயே இருக்கிறாங்க. அவங்கள கூட்டின்னு வந்து நம்ம சோழ அழகு காக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கீழே ஒரு நம்பர் தெரியுது இல்லையா? டக்குன்னு போன் எடுங்க, அந்த நம்பரை நோட் பண்ணுங்க. குழந்தைங்களை டீட்டெயில்ஸ் அப்படியே எத்துக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. எஸ், ஸோ அப்படி அனுப்பி விட்டாதான் நம்ம ஷோல கலந்துக்க முடியும். ஆங்க. ஸோ இந்த வாரம் வந்து நல்லா சூப்பரா வாழு பசங்க வந்து இறங்கி செஞ்சுட்டாங்க.
இதே மாதிரி வந்து அட்டவாரங்க சூக்கரா 4 வாழக்கோசங்களோட உங்களும் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கிருஷ்ணா. உங்கள் கலருங்கச்சா. இது நம்ம ஜெயா டிவியின் வாலே. அதேதான்.